இண்டியனைஸ்டாக பிளான் பண்ணி பண்ணது. ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்னால் செட்டுக்குள்ளே கொண்டு வந்து பஸ்ஸை தொங்க விட்டு க்ரீன் மேட் பண்ணி ரொம்ப அழகாக சேஃப்டியாக பண்ணியிருப்பாங்க. நான் அப்போ இருந்த பிரச்சனையினால் 2 இண்டஸ்ட்ரியல் க்ரெயினை கொண்டு வந்து நம்ம ஒன்று யோசிப்போம்ல, அந்த மாதிரி பஸ்ஸை தொங்க விட்டு அதை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்தது. அந்த இடம் எடுத்ததே இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிரேஸ் தான். அது 3 நாள் எடுத்துகிட்டு 4வது நாள் எல்லாருமே வெளியே வரோம், 3ம் விழுந்துருச்சு மேலேருந்து. அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக நடந்திருக்க வேண்டியது. நல்ல வேலைக்கு ஒரு கேஷுவாலிட்டிஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இட் வாஸ் அ மிராக்கிள். அது மாதிரி நிறைய ரிஸ்க்கு தான் அது அந்த மாதிரி எடுத்தது. அதோட இன்னொரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஓரமாக கிடக்கிறது எல்லாமே செட்டு போட்டேன். ஒரிஜினல் அந்த பெண்டில் ஒரு பஸ்ஸோட செட்டை போட்டு அவங்க உடச்சிட்டு வெளியில் வரதெல்லாம், அதெல்லாம் இன்னொரு போர்ஷன். அதெல்லாம் இல்லை, முதல்ல நான் ஆடியேஷன் வச்சு தான் எடுப்பேன். நான் ஆடியேஷன்லேயே வந்து இவர் தாங்குவாரா தாங்க மாட்டாருன்னு தெரிஞ்சிடும் எனக்கு. அப்புறம் தான் நான் செட்டுக்கே கூப்பிட்டு போவேன். நான் சில சமயங்கள் செட்டில் நடப்பேன். இப்போ மைனாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே இருந்தவங்க தான் அந்த குருவம்மா கேரக்டர், சத்துணவு கூடத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. அவ்வளோ பெரிய கேரக்டர் கூப்பிட்டு கொடுத்தேன். அந்த சுருளியோட அக்கா கேரக்டர் மீனாட்சி, அவங்க அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஸோ இப்படி அவங்கெல்லாம் நடிகர்களே கிடையாது, ஆனால் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க, அவ்வளோதான். நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறப்ப அங்கே என்ன வேணால் மாறும். என்னோடய செட்டில் ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது ஆக்டர்ஸ்கிட்ட, ப்ளீஸ் டோன்ட் ஆக்டுங்க, ப்ளீஸ் ரியாக்ட் ஃபார் த சிச்சுவேஷன், அவ்வளோதான். அவங்கக்கிட்ட நான் கேட்டுக்கிறதே, அவங்க விவரம் தெரியாமல் வந்து திடீர்னு வந்து பயங்கரமாக நடிக்க ஆரம்பிப்பாங்க. நான் அப்படியே அமைதியாக இருப்பேன். செட்டுக்கு மட்டும் தெரியும் அடுத்தது அவங்க என்ன வாங்க போகிறாங்கன்னு. அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், என்ன பிரச்சனை, ஏன் அப்படி பக்கத்தில் நான் இருக்க மெதுவாக பேசலாம்ல, என்ன ஏன் கத்துறீங்கன்னா அப்புறம் அவங்க 2வது நாள் 3வது நாள் நம்ம ரூட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க டோட்டலாக. ஸோ அதனால் இப்போ அது நீங்கள் வந்து டேரக்டர்ஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் நான் எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் எனக்கு கற்றுக்கிட்டேன், எங்கள்கிட்ட நான் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. முதல்ல அங்கே நியூட்ரலாக போய் நில்லுங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட செட்டில் வந்து ஓவர் ஆக்டிங் என்னோடய ஃபிலிம்ஸில் இருக்காது. பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எவ்வளோ பண்ணணுமோ அதுதான் நான் போராடுவேன். அதுதான் கஷ்டம். ஒரு எமோஷனை பயங்கரமாக சத்தம் போட்டு இவங்க கத்தி நடிச்சிடலாம். அது ஒரு அண்டர்ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் வாங்குவேன். அது அவங்கள டேம் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா அவங்க 10 செட்டுக்கு போயிட்டு வரவங்க. இப்போ இந்த படத்தில் கயல்லாம் முத நாள் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபெராரான்னு ஒரு பேர். வணக்கம் சார், போங்க சார்ன்னு ரொம்ப மரியாதையாக அவர் கூட நான் பழகி அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட செட்டுக்கு வந்தவர். அந்த பொண்ணோட அப்பா, ஓடிப்போன பொண்ணோட அப்பா கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார் அதில் கயலில். வந்தோன்னே அவராக ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு அவராக ஒரு பொண்ணு அப்பா கேரக்டர்னோன்னு ஜமீன்தார்னோன்னு அவர் வேறு மாதிரி வந்து உட்காந்தார். நான் அப்புறம் சொன்னேன், இதெல்லாம் யார் சார் சொன்னது அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் அப்பா இந்த ஆள் சட்டையை கழட்டி பனியனோட கொண்டு வந்து உட்காருவீங்க. அப்போ தான் அவருக்கே தெரியுது, யோ பிரச்சனை என்ன, உன் மக வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா, அயனிங் சட்டையோடு வந்து உட்காந்துருப்பியா நீ. கேரக்டர் என்ன, சூழல் என்ன, இதெல்லாம் உணரணும் முதல்ல. அது எங்கள் வேலை, அதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அப்போ நியூட்ரலாக இருக்கணும் நீங்கள். அப்புறம் அவர் எல்லாத்தையும் அழுக்காக்கி கிளிசரின் ஃபேஸில் போட்டு மாற்றி முதல் டயலாக்கே அந்த தம்பிக்காரன் வந்து நிற்பான் ஒரு ரவுண்ட் ட்ராலியில், கிராஸ் ட்ராலியில் வந்து நிற்பான். நின்னோன்னு அசிங்கப்படுத்திட்டாலடா அப்படின்வாரு. இதை தான் சொன்னேன் நான். என்னோட லெவல் என்னன்னு தெரியாமல் எடுத்தோன்னு ஒரு ஆக்ஷன், அசிங்கப்படுத்திட்டாலடா அப்படின்னாரு. நான் போய்கிட்ட, என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு, நான் என்ன சொன்னேன், நான் என் லெவல் என்ன அது மட்டும் பேசுங்க. எவ்வளோ சார், அசிங்கப்படுத்திட்டாலடா, இவ்வளோதான் இருக்குது, பக்கத்தில் தானே இருக்கான் அவன், ஏன் கத்துறீங்க, இப்படிலாம் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ இப்போ அங்கே ஒரு இன்ஸ்டியூஷன் நடக்குதுங்க. ஏன்னா அவர் வேறு எங்கேயோ படிச்சுட்டு வந்துட்டார் வேறு மாதிரி. அப்புறம் அவர் தான் செட் ஆச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் என்றைக்குமே ஒரு நடிகராக ஆகணும்னு ஆசைப்படுறவங்க நியூட்ரலாக இருக்கணும். வாழ்க்கை நீங்கள் இப்போ போகிறீங்க, பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்கன்னா அங்கே கவனிங்க, அப்சர்வ் பண்ணுங்கள். அவன் ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி இருக்கான், நான் அதெல்லாம் பார்ப்பேன். நான் இங்கே மேக்ஸிமம் என்னென்னா நிறைய டீ கடைகள் அவுட்டோர்லாம் போகிறேன்னா நடந்தே போவேன், அவங்க போய் உட்காந்துருவேன், அவங்க கூட ஷேர் ஆட்டோவில் போவேன். அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கணும். இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து அதை லெசன் பண்ணிக்க முடியும். அதுதான் பெரிய பல்கலைக்கழகமே நமக்கு. ஸோ நீங்கள் நியூட்ரலாக வாங்க. நியூட்ரலாக வந்துட்டு நீங்கள் விட்டிங்கன்னா தான் டைரக்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட அதை பயன்படுத்த முடியும். என் கூட ஒருத்தனாக இருக்கணும், அவ்வளோதான். என்னென்னா நான் எப்படி கதாபாத்திரமாக அவனை பார்க்குறேனோ, இப்போ சுருளினா சுருளியாகவே என் கூட இருக்கணும்.
அதுக்கான கோஆப்ரேஷன் அவங்க கொடுக்கணும். ஒரு சுருளியெல்லாம் பார்த்தீங்கன்னா விதார்த்து 1 மாதம் நான் அனுப்பிச்சிட்டேன் நான் குரங்கணிக்கு. அங்கே போயிட்டு பஞ்சு மூட்டையெல்லாம் எடுத்து சைக்கிளில் வச்சு நீ போடான்ட்டேன் நான். ஒருத்தர் கூட நான் விட்டு டெய்லி அவனுக்கு அந்த வேலை. ஸோ அந்த ஊர்க்காரனாக மாறிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 அந்த அந்த கோஆப்ரேஷனு, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இதெல்லாம் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட எதிர்பார்ப்பேன். ஏன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் ஆட்டிடியூட்ஸ் வந்துடும், டக்குன்னு மாறிடுவாங்க. அது என்னன்னா ஒரு டேரக்டர் வந்து ஃப்ரீயாக இயங்க முடியாது அவங்கக்கிட்ட. அது அவங்ககிட்ட இப்போ விக்கிக்கிட்ட அதான் சொல்லி அனுப்பிச்சேன் நான். நீ எப்படி கும்கியில் இருந்தியோ அதை விட டவுன் டு எர்த் அடுத்தடுத்த படங்களில் நீ இருந்தினா தான் உங்ககிட்ட டேரக்டர் அக்சஸ் பண்ண முடியும். இல்லைனா டக்குன்னு உன்னை வந்து நான் ஒரு பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் போனோன்னே ஹீரோ வந்துட்டார், ஹீரோ போயிட்டார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதை நீ காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு ஏற்றுக்கூடாது. அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு அது பிரச்சனை. அப்படி சொல்கிறவங்க கிட்ட நீயே போய் சொல்லு, சாரி சார் நான் வந்து ஹீரோ கிடையாது, நான் இதுதான் கேரக்டர், நான் மிஸ்டர் ரமேஷாக பண்ணுறேன், என்னை ரமேஷ்னு கூப்பிடு. நான் இன்ன வரைக்கும் என்னோடய ஃபோனில் எல்லாரோட பேரை வந்து பொம்மன் போட்டிருக்கேன், கயல்னு போட்டிருக்கேன், மைனான்னு தான் போட்டிருக்கேன். நான் அப்படி தான் அவங்கள ஹேண்டில் பண்ணணும், அப்படி தான் கூப்பிடுவேன். ஸோ அல்லி அப்படின்னு தான் சொல்லுவேன், லக்ஷ்மி மேனனை. ஸோ அவங்க அப்படியே தான் இருக்கணும், அந்த கேரக்டராகவே இருக்கணும்னு நினைப்பேன். அந்த ஊருக்குள்ளே உட்கார வச்சது, அவங்கள நடக்க வச்சது. மைனாலாம் அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது லிட்டரலாக எல்லா வேலையும் அந்த ஊரில் ஸ்வீப் பண்ணியிருக்கா, போயிருக்கா, எல்லாரும் ஹெல்ப்பும் பண்ணியிருக்கா. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன், அடுத்த படத்துலையும் இதை கேரி ஆன் பண்ணுங்கன்னு. எந்த கேரக்டருக்குள்ளே போகிறீங்களோ அந்த கேரக்டராகவே இருங்க. அப்போ தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். டக்குன்னு உங்களை ஹீரோயின் ஆட்டிடியூட்குள்ளே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி கேமராக்குள்ளே வர முடியாது. அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் அது. ஸோ அது ஒரு நடிகர் அப்படி இருக்கணும். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆனால் கூட என் தொழிலுன்னு வரப்போ அந்த கேரக்டருக்குள்ளே ஓடியாந்துடணும், டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கணும். அது ஒரு சிலர் மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு சிலர் அந்த மாயைக்குள்ளே இருக்கிறாங்க. சார் ரெண்டுமே நான் வந்து சமமாக தான் பார்க்குறேன். என்னென்னா ஒருத்தர் என்னை கிளிகளின்னு கிழிச்சா கூட அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் ஒரு தவறு என் பக்கம் இருக்குன்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்து என் தோல்வியின் போது நான் ஒத்துருக்கேன். நான் இந்த படம் லாடம் சரியாக போல், அது சரியாக போல், கொக்கி இந்த மாதிரி பிரச்சனைன்றப்ப என்னை சார்ந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். அது யார் மேலும் நான் பழி போடல, அதை நான் ஒத்துப்பேன். அதே சமயம் வெற்றின்னு வரப்பையும் நான் சொல்லுவேன், அதை எதற்கு காரணமும் நான் தான் அப்படின்வேன். நான் தோல்வி அடைப்போ மட்டும் குரூப் ஃபோட்டோலேருந்து எல்லாம் விலகிடுவீங்க, நான் ஜெயிச்சப்போ மட்டும் இதெல்லாம் நின்றுப்பீங்களா? அது கிடையாது. நான் என்னுடைய குணாதிசயத்துக்கு நான் என்னை எல்லாம் கிரிட்டிக் பண்ணுறப்ப நான் ஏற்றிருக்கேன். அப்படியா நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நான் ஏற்றிருக்கேன். அதே சமயம் புகழ்கிறப்ப நான் மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டது கிடையாது. அப்படியா சார், ஓகே அப்படின்னா அது ஓகே, கொஞ்ச நேரம் இருக்கும் அந்த சந்தோஷம், அவ்வளோதான். இதே கமல் சார் சொன்ன பீஸ். ரஜினி சார் வந்து அநேகருக்கு வந்து படம் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போயிருக்காரு, என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு மைனா பார்த்துட்டு. அது இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. அவர்கிட்ட நான் சொல்லுவேன். நான் அடுத்த கும்கிக்கு பேசினப்பையும் நான் சொன்னேன். நான் அவர் சொல்லிட்டு ஒரு பெரிய வார்த்தை சொன்னார், இந்த படத்தில் ஒரு சின்ன வேஷம் கிடைக்கலன்ற வேதனையோடு நான் போகிறேன்னார். யார் சொல்ல முடியும்? அவர் சொன்னார். அதுதான் எனக்கு என்னென்னா, அதுக்கு முன்னாடி நான் அடைஞ்ச தோல்வி, வலி எல்லாமே ஓடி போச்சு. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அந்த வேர்டை சொல்கிறார். அவர் சொல்லிட்டு போயிட்டு உடனே உதவி சொல்கிறார், சார் இது விளம்பரமாக நம்ம பண்ணலாமா சார்? நான் சொன்னேன், அது அவரோட சோல்லேருந்து பேசுகிறது சார், இதை நம்ம விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் 10 நிமிஷத்தில் அவர் ஃபோனு உதய் சாருக்கு ஃபோன் பண்ணி, உதய் நான் சொன்னதை நீங்கள் விளம்பரம் பண்ணுங்களேன், பண்ணுங்களேன் அதை அப்படின்னாரு. 25th டே போஸ்டரே அதுதான். நான் பார்த்த சரியான திராவிட திரைப்படம், இந்த படத்தில் ஒரு சின்ன வேஷம் கிடைக்கலன்ற வேதனையோடு நான் போகிறேன் நான் அப்படின்றது. அதுதான் விளம்பரமே பண்ணியிருந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி விமர்சனங்கள் கேட்குறப்ப அவ்வளோ பெரிய டானிக் அதெல்லாம். அவர் கமல் சார் சொன்னது. ஸோ அதே சமயம் எல்லாருமே வந்து இது ஏன் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே, ஸோ அதையும் ஸ்போர்ட்டிவாக நான் எடுத்துப்பேன். என்னோடய கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே, அமீர் இவங்கெல்லாம் பேசுவாங்க. இப்போ கயல் பார்த்துட்டு பேசினப்போ இது இப்படி பண்ணியிருக்கலாம், ஆமாம் சார் அப்படி பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணேன் நான் அப்படின்றது. அது ஆரோக்கியமான அது எடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்டாக திரைக்கதை நான் முடிச்சிட்டேன்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க. சென்சார் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே திரைக்கதையோட வீச்சு இருக்குது, வேலை இருக்குது நமக்கு. அதை நம்ம மறந்துடவே கூடாது. அது இசையாக, மிக்ஸாக, எல்லா வடிவத்துலேயும் திரைக்கதை நிற்கிது அந்த இடத்துல. சின்ன ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வந்து மிக்ஸில் மியூட் பண்ணுறது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு. அந்த இடத்துல ஒரு டயலாக், இது நம்ம டயலாக்னு நினச்சி வச்சுருப்போம், அது சினிமாவாக பார்க்குறவங்களுக்கு என்னடா அப்படின்னு அதை நீங்கள் மியூட் பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல கிளாப்ஸ் வரும் அந்த இடத்துல. ஸோ இப்படிலாம் இருக்குது. ஸோ திரைக்கதை என்பது உங்களுடைய கடைசி நொடி, சென்சார் வாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அது வந்து வேலை செய்யும். திரைக்கதை ரொம்ப முக்கியம். திரைக்கதைக்காக நீங்கள் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு ரீரைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்க்ரீன் பிளேவை. மாற்றி அது எடிட்டிங்லேயும் நடக்கும்.
இதுதான் பவுண்டு ஸ்கிரிப்ட்னு யாரும் முடித்ததே கிடையாது. அது மாறிக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிளே இஸ் வெரி மச் அதுதான், அதுக்காக அதுதான் எல்லாமே, கதையை விட அதுதான். ஸோ லாஸ்ட்டாக இந்த பாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு பெரிய அலை மாதிரி நிறைய படிக்கிறாங்க. ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் இல்லாத மாதிரி இங்கே ஒரு 9 hours 8 hours வந்து அவங்களுடைய படிப்பு ட்ரைனிங் அந்தளவு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டெஃபினெட்லி தே ஆர் வெரி கமிட்டட், ஒரு சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய பெஸ்ட் விஷஸோட ஒரு கன்க்ளூடிங் அட்ரஸ். இல்லை என்ன உங்ககிட்டலாம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நாங்களாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறப்ப 2 பேர் 3 பேர் ஒரு இடத்துல தங்கியிருப்போம். அவ்வளோதான் எங்களோட ரிலேஷன்ஷிப். இப்போ என் கூட இருந்தப்போ சுராஜ் டைரக்டர் இந்த படிக்காதவன் இதெல்லாம் பண்ணோம். ஸோ ஆனால் இங்கே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஐக்கியத்தில் இருக்கீங்க, எல்லாருமே வந்து ஒரு யுனைட்டடாக இருக்கீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து வெளியில் போய் படம் பண்ணுறப்ப, இப்போ ஒருத்தர் XRY யாரோ ஒருத்தர் படம் பண்ணுறப்ப எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. அவர் கூப்பிட்றாரோ இல்லையோ அவர் விசாரிச்சிக்கிங்க, அவரை சந்திங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிங்கன்ற அது மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட், இப்போ 5 பேர் டேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஃபிலிம் ஒரு மூவிக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்னா 4 பேர் போய் அவர் கூட ஜாயின் பண்ணுங்கள், அது பகிர்ந்துங்க. இது இன்னைக்கு வந்து மலையாளத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஜோஷிலேருந்து எல்லா பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சாட்டர்டேஸ் ஆனால் தே ஆர் ஆல் கெட்டிங் டுகெதர். அழகாக எனக்கு வந்து ஒரு ஷாஜி கலாஷ் அவர் சொன்னார், நாங்கள்லாம் ஒன்று சேர்றோம், ஒரு 1 hour 2 hours அவங்களோட ஸ்கிரிப்ட்ஸை பற்றி பேசுவாங்களாம். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நான் நிற்கிறேன், இந்த கேரக்டர் எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்றப்ப பாக்கி 4 டேரக்டர்ஸ் எடுத்து சொல்லுவாங்களாம், இது இப்படி பண்ணிக்க, இது இப்படி மாற்ற, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் கேட்குறப்ப. ஸோ இந்த ஒரு யுனைட்டி வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு அலுமினி அசோசியேஷன் வச்சுருக்கிற மாதிரி போஃப்டாலேருந்து அட்லீஸ்ட் நீங்கள் போகிற ஒரு டீம் வந்து எப்போதுமே ஒன்றா இருக்கணுன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் அதை ஒரு ஃபார்ம் பண்ணிக்கங்க. நீங்கள் எல்லாருமே அதை விட்டுறக்கூடாது. இங்கே இருக்கிற வரைக்கும் ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு போகிறது மாதிரி இல்லாமல் ஒரு படம் பண்ணுறப்ப எல்லாம் ஒன்று சேரணும், அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. அப்போ தான் இது இந்த க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போ ஒருத்தர் டக்குன்னு ஓவர் தி ஃபோன் நான் செட்லேருந்து கூட கூப்பிடலாம், ஏப்பா எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரச்சனைடா, அந்த சீன் இப்படி நகர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் நல்லா உங்களுக்குள்ளே. இது இப்படி மாத்திரமாப்ல, இது இப்படி போடுறா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்ற. இன்றைக்கி அது மிஸ் ஆகுது எல்லா இடத்துலையும். இன்றைக்கி ரொம்ப கொடுமை. நாங்கள்லாம் வேலை செஞ்ச வரைக்கும் இன்றைக்கி 2 சீன் டேரக்டருக்கு சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்பட்ருக்கோம். இன்றைக்கி சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. சொன்னால் நல்லா இருக்குது மச்சான், நம்ம படத்தில் வச்சுக்கலான்றாங்க. இப்போ அப்படி ஒரு சூழல் இருக்குதுன்ற இது கண் கூட பார்க்குறேன் நான். இது நல்லா இருக்கேன், நம்ம ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ரிலேட் ஆகுது அப்படின்ட்டு நம்மளை தான் காலி பண்ணுறாங்க. சார் இது இதோட பெட்டராக கொஞ்சம் யோசிங்களேன்றான், அடுத்த இன்னொரு சீன் கிடைக்குமான்னு. சரி, அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு துறை. ஒருத்தர் விசாரிச்சுக்குங்க, ஒருத்தர் கேட்டுக்குங்க, எங்கே இருக்க மச்சான், என்ன பண்ணுற, இது இப்படி பண்ணுறான்னு ஃப்ரெண்ட்லியாக போங்க. கமெண்ட் அடிக்காதீங்க தயவுசெய்து. நான் பார்த்த வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிறதே இல்லை. சும்மா நம்ம கூட வேலை செஞ்சுட்டு நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு நம்மளே கமெண்ட் அடிக்கிறது, அது வேண்டான்ற. நம்மளால் முடிஞ்சது என்ன செய்கிறோம், கொடுக்குறோம், கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அந்த மாதிரி கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் வந்து உங்கள் துறையில் உங்கள் நண்பர்களோடு இணைஞ்சு இருக்கணுன்றது என்னோடய ஆசை. இது போஃப்டாலேருந்து அதை க்ரியேட் பண்ணுங்கள் எல்லாமே. அந்த அலுமினி அசோசியேஷன் மாதிரி போஃப்டாவுக்கு ஒரு அலுமினி தனியாக வந்துக்கணும். ஒரு பேட்ச் வெளியில் வரப்போ இந்த இயரோட அலுமினி குரூப் இது இத்தனை பேர் 4 பேர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில். 4 பேர் ஒத்துமையாக இருக்காங்கன்றது ஒரு பேர் வரணும். 4 பேர் சேர்ந்து ஒரு ஃபிலிம் பண்ணணும். 4 டிஃப்ரெண்ட்டான உள்ளுக்குள்ளே ஒரு 20 minutes அப்படி பிரித்து இப்படிலாம் நீங்கள் பண்ணணும். இந்த டீம் அப்படி ஒரு மோட்டோ வச்சிங்கன்ற மைண்டில். தேங்க்யூ ஸோ மச்.